எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு 270 பாயிண்ட்ஸ் வந்து ஏத்திருக்கிறாங்க. ஓப்பன் ஆனது வந்து ஸ்லைட்லி நெகட்டிவா தாங்க இருந்துச்சு. பட் இப்ப ஒரு மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, 24,730 சம்திங் அந்த இடத்துல இருக்குங்க. நேத்து நைட் யுஎஸ்ல நல்லா ஏறி இருந்தது. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏத்திருந்தாங்க. அங்கேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. எந்த நாட்டு மார்க்கெட்டா இருந்தாலும் சரிங்க. இங்க வந்து இப்ப ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு யுஎஸ்ல. நம்ம வந்து இங்க மோடிஜி அவர்கள் வந்து ஜெயிச்சப்ப மார்க்கெட்ல ஒரு ரேலி இருந்தது இல்லையா? அதே மாரி அங்கேயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க. பிளஸ் யுஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆயிருக்குது. அங்க வந்து ஒரு ரேலி இருக்கு. அது வந்து மதர் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல அப்படின்னா அங்கேயும் அடிப்பாங்க. ஸோ அங்க அடிச்சாங்கன்னா இங்க அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கமா 270 பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்கிறோம். இது வந்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கினாங்களா அப்படின்றத இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம். நேத்து எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 1800 கோடிக்கு பக்கமா வாங்கிட்டு இருக்காங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் மார்க்கெட்ல. அதற்கு முதல் நாள் வந்து ஒரு 3600 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ 2 நாளா ஒரு 5500 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. போன மாசமும் அதுக்கு முதல் மாசமும் சேர்த்து ஒரு 1,60,000 கோடிக்கு வித்துருந்தாங்க. இந்த தகவல்கள் நம்மளுக்கு தெரியும். கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் வந்து ஒரு 9 ரூபாய் ஏறி இருக்கு. ரிமைன்ஸ் பிளாட் தான். 7,140 பெர் கிராம். 24 கேரட் கோல்டு ஒரு 11 ரூபாய் ஏறி இருக்குங்க. 7,789 பெர் கிராம். ஸோ கோல்டை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 4 நியூஸ் மட்டும் இருக்குங்க. அந்த நியூஸை மட்டும் பார்ப்போம். மார்க்கெட் சம்பந்தமா ஒரு நியூஸ், ஒரு காமன் ட்ரெண்ட் பிசினஸ் லைன்ல இன்னைக்கு வந்திருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். 17 தடவை 17 டிசம்பர்ஸ்ல மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அனலைசிஸ் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸ் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்து சொல்லுது. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து 2000ல இருந்து 2024 வரைக்கும் 24 இயர்ஸ்ல 17 டைம்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் வந்து நெட் பையர்ஸ் இருந்திருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு டிசம்பர் மாசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு செய்தியா தான் சொல்றோம். இது வந்து ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை வச்சு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி ட்ரேடிங்லாம் பண்ணலாம், அந்த சைட்லாம் போகாதீங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமா இருந்தது பார்க்கறதுக்கு, அதனால உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன், ஜிடிபி ஸ்லோடவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 5.4% தான் வந்து க்ரோத் இருக்கு. அதாவது எக்ஸ்பெக்டட் லெவல் ஃபினான்ஷியல் இயர் 25க்கு 8% சொல்லியிருந்தாங்க. 5.4% தான் இருந்தது அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கியிருந்தோம். இதுல இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த நாகேஸ்வரன் என்ன சொல்றாரு, இன்னமும் 6.5ல இருந்து 7% வரைக்கும் இந்த பினான்சியல் இயருக்கு growth நம்ம காட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அது எவ்வளவு தூரம் எனக்கு அது பிடிபடவில்லை. எப்படி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் சொல்றாருங்க, அடுத்த 2 குவார்டர்ல 7.5 8ன்னு வந்தாதாங்க அவர் சொல்ற ரேஞ்சுக்கு வந்து வரும். இப்ப 6%ல இருக்கோம். அடுத்து 2 குவார்டருக்கு ஒரு 7 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 6.5ல இருந்து 7 வரைக்கும் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் அது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ அதை வந்து முழு மனதோட இப்போதைக்கு ஒரு செய்தியா பார்ப்போம். இன்னொரு 3 மாசத்துல என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப அருமையான விஷயங்க. அந்த விஷயத்த நான் முக்கியமா பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். கடைசி ஒரு 6-7 வருஷத்துல பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 டைம்ஸ்க்கு மேல அவங்களோட ப்ராஃபிட்ஸ் மட்டுமே அதிகமாயிருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்து 4 டைம்ஸ் அதிகமாயிருக்கிறப்ப அந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க இல்லையா, எம்ப்ளாயிஸ்னா ஒரு டாப் லெவல்ல இருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனி இருந்தா ஒரு 1 லட்சம் வாங்குறவங்க இருப்பாங்க, 80,000 வாங்குறவங்க இருப்பாங்க, 10,000 வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து 4 டைம்ஸ் ப்ராஃபிட் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் இந்த நம்பர்ஸ்ல, அதாவது 4 டைம்ஸ் வந்து சேலரி ஏறிடுச்சா அப்படின்னா இல்லை. 4 டைம்ஸ் சேலரி ஏறணும்னு அவர் சொல்லலைங்க. ஒரு ப்ராஃபிட் வந்து 4 டைம்ஸ் ஏறி இருக்கு. ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா எம்ப்ளாயிஸோட காம்பன்சேஷன் லெவல்ஸ் வந்து ஏறல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னமுமே ஃப்ரெஷர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனாலும் கம்மியா தான் இருக்கு. இது வந்து ஒரு அந்த கார்பரேட் கம்பெனிஸ்க்கே இது வந்து ஒரு பேட் டைமா ஆகலாம். இந்த மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் இப்படி சம்பளத்தை வந்து ரொம்ப குறைவா கொடுக்குறது வந்து அந்த கம்பெனிகளுக்கே ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்றாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட் பாக்குறாங்க. ப்ராஃபிட் பாக்குறத எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறாங்களோ அதுல அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் சேலரியை கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுத்தாதான், நான் சொல்றது கீழ்
மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஹைக் 2%னாலும் அதிகமா இருக்குங்க. கீழே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு டிசைர் லெவலை கொடுத்தாதான் அவங்க கையில பணம் இருக்கும். அதை கொண்டு போய் திருப்பி என்னதான் பண்ணுவாங்க, கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்வாங்க. ஒரு எக்கனாமி வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னா டிமாண்ட் வந்து அதுல இருந்துகிட்டே இருக்கணும். டிமாண்ட் இருக்கணும் அப்படின்னா கையில வந்து பணம் இருக்கணும். பணத்தை கொடுத்து பொருளை வாங்கணும். பொருளை வாங்கினாதான் எக்கனாமில டிமாண்ட் இருக்கும். மார்க்கெட்ல டிமாண்ட் இருந்தாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி காட்ட முடியும். ஒரு growth வந்து இருக்கும். இதை வந்து அழுத்தி சொல்றாரு அவரு. ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து ஏறின அளவுக்கு சம்பளம் வந்து ஏறல அப்படின்றத சொல்றாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இதை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சோம், அதனாலதான் முக்கியமா சொல்றோம். அதுக்கடுத்து பெர்ஜர் பெயிண்ட்ஸோட எம்டி சிஇஓ அபிஜித் ராவ் என்ன சொல்றாரு, ஒரு மாஸ் கன்சப்ஷன்ல ஸ்லோ டவுன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்க செக்டார்ல. இப்ப பெயிண்ட் செக்டார் எடுத்துக்கோன்னா பெர்ஜர் பெயிண்ட்ஸ் ஒரு சைட் இருக்கிறாங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போக நிறைய இருக்கிறாங்க, நிப்பான் பெயிண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு. இதுக்கு எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இப்ப ஒரு பிர்லா ஒப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவா 2024ல வர்றாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அதிகம். இப்ப இவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டை விட அவங்க கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க. எக்கனாமியும் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இதனால அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இதை பத்தி அவர் சொல்றாரு. ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்றத அவரு ஒத்துக்கிறாரு. அது போக நாங்க இனிமே வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னா என்னங்க, ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது லோயர் அண்ட் மிட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கன்சப்ஷனை குறைச்சிட்டாங்க, வாங்க மாட்டுறாங்க. அதனால நாங்கள் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ் ஹையர் எண்டுக்கு நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்களோட ஃபோக்கஸ் இனிமே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. தென் அடுத்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி, டாடா குடும்பத்துல ஒரு ஐபிஓ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க. இன்னைக்கு நாளைக்கு இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு 10-15ல இருந்து ஒரு 20 மாசத்துக்குள்ள இந்த ஐபிஓ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில மேக்சிமம் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னா டாடா சன்ஸ் 57.16% வச்சிருக்காங்க. தென் டாடா பவர் 30% வச்சிருக்காங்க. தென் டாடா கெமிக்கல்ஸ் ஒரு 6.16% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 15-20 மாசம் ஆகும். இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரைட், இந்த செக்டர்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபோக்கஸ் மெயினா என்ன அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ், கிரீன் எனர்ஜி, சோலாரு, தென் டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இவங்க முக்கியமா இந்த டாடா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க டாடா குழுமத்துல மற்ற கம்பெனிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு பண்றதே பெரிய ஆர்டர்ஸ் இருக்குங்க அவங்களுக்கு. அது போக அவங்க வெளியிலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள. ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கேள்வி கேளுங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம்.